அடுத்த கேள்வி மாணவர் குழு ஒன்றில் 13 பெண்களும் 17 ஆண்களும். 13 கேர்ள்ஸ் இருக்கணும், 17 ஆண்கள் பாய்ஸ் இருக்கணும். குழுவில் உள்ள அரைவாசி பேர் நடைபயணம் ஒன்றுக்கு செல்ல உள்ளனர். மொத்தமா 17 சக 13 30 பேர் இருக்கணும். 13 பெண்கள் 17 ஆண்கள், மொத்தமா 17 சக 13 30. 30ல் அரைவாசி பேர் நடைபயணம் போகணும்னா 30 2ஆல பிரிக்கவும். பிரிச்சா 15. எனின் குறைந்தது எத்தனை ஆண்கள் நடைபயணம் செல்லலாம்? மொத்தமாகவே இந்த குழுவில் 13 பெண்கள் இருக்கு. 15 பேர் நடைபயணம் போகிறதா 15ல் 13 போனா 13 பேரும் பெண்களாக இருந்தால் மிச்சம் 2ம் கட்டாயம் ஆண்களாக தான் இருக்கு. ஆகவே குறைந்தது 2 ஆண்கள் நடைபயணம் செல்லலாம். விடை வந்து 2. அடுத்த கேள்வி, லசிதா மற்றும் பசிந்து ஆகியோர் ஒரு வரிசையில் நிற்கும். லசிதா எல், பசிந்து பி வரிசையில் நிற்கணும். அதில் 5 மாணவர்கள் அவர்களுக்கு இடையில் உள்ளனர். 2 பேருக்கும் இடையில 5 பேர் நிற்கணும். 7 மாணவர்கள் லசிதாவுக்கு முன்னால் நிற்கணும். 7 பேர் இவருக்கு முன்னுக்கு நிற்கணும். பசிதாவுக்கு பின்னால் 4 பேர் நிற்கணும். எனின் வரிசையில் உள்ளவர்கள் எத்தனை பேர்? 7 லசிதாவை சேர்த்தா உண்டு கூட்டணும். 5 பேர் லசிதாவுக்கும் பசிதாவுக்கும் இடையில பசிதா உண்டு, அங்கால பின்னுக்கு நிற்கிற 4 பேர். ஆகவே கூட்டினா 7 3 8 8 மின்னும் 13 14 4 18. விடை வந்து 18. முதலாவது விடை. அடுத்த கேள்வி, தரப்பட்ட சட்டம் 10 தர 10 அளவிலான சிறிய 100 செவ்வகங்களை கொண்டது. இந்த செவ்வகங்கள் பக்க நீளம் 3 சென்டிமீட்டர் சம 4 சென்டிமீட்டர். அதாவது அகலம் 3 நீளம் 4, மூலை விட்ட நீளம் 5 சென்டிமீட்டர்னை உடையவை. கேள்வி, இந்த பாயிண்ட் ஏ என்று வைப்போம், இந்த பாயிண்ட் பி. ஏயிலிருந்து பிக்கான குறுகிய தூரம் என்னன்றதான் கேள்வி. குறுகிய தூரம் வந்து இந்த மூலவிட்டம் தான். இந்த மூலவிட்டம் இதுக்கால வந்து இதால வரும். சரியான ஒரு நேர்கோடா இருக்கும். இதுதான் குறைந்தபட்ச தூரம். இந்த மூலவிட்ட நீளம் 5 என்று தெரியும். ஆகவே மொத்தமா எத்தனை சதுரம்? 2 3 4 5 6 7 8 9 10. 10 சதுரம். ஆகவே 5 10 தரம் கூட்டணும், அல்லது 5 தர 10 50. குறுகிய தூரம் 50 சென்டிமீட்டர். விடை 50.